கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் உங்களுக்கு பரத்திலிருந்து அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் ஜான் ஹைட். இவருடைய பிறப்பு 9ஆம் தேதி நவம்பர் மாதம் 1865 ஆண்டு. இவருடைய இறப்பு 17ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 1912 வருடம். இவருடைய நாடு அமெரிக்கா, இவருடைய தரிசன பூமி பஞ்சாப், இந்தியா. 1904 ஆண்டு பஞ்சாப் மாநிலம் சியாஸ்கோட் நகரில் ஒரு மாபெரும் மாநாடு, இந்திய திருச்சபையின் செயல்பாட்டை உயர்த்தும் ஒரு மாநாடாக காணப்பட்டது. ஜெப அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படும் ஜான் ஹைட் அம்மாநாட்டில் ஆற்றிய அருளுரைகள் எழுப்புதல் தீயை பற்ற வைப்பதாக அமைந்தன. பஞ்சாப் திருச்சபைகளுக்கு அது புத்துயிரை அளித்தது. ஜான் ஹைட் கிறிஸ்தவ அன்பிலும் பக்தியிலும் வளர்க்கப்பட்டவர். இறையில் படிப்பை முடித்து ஆண்டவரின் சித்தம் செயல்பட தன் வாழ்வை அர்ப்பணித்தவர். இந்திய நாட்டுக்கு சுவிசேஷம் அறிவிக்க கடவுளால் அழைக்கப்படுவதை உணர்ந்த அவர் 1892 ஆண்டு பஞ்சாப் மாநிலத்துக்கு வந்தார். திட்டமிட்ட உழைப்பினாலும் விடாபிடியான ஜெபத்தினாலும் வளர்ச்சி குன்றிய திருச்சபையின் நிலையை மாற்றி அமைத்தார். திருச்சபைகள் வளர்ந்து பெருகியது. இவர் கண்ணீர் மல்க செபிக்கும் பழக்கம் கொண்டவர். கிறிஸ்துவை அறியாத மக்களின் ரட்சிப்பிற்காகவும் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் சத்தியத்தில் நிலைத்திருக்கவும் ஊக்கமாக ஜெபித்தார். ஆயிரக்கணக்கானோர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றனர். சுவிசேஷம் அறிவிப்பதில் தீவிரமாய் செயல்பட்டார். எழுப்புதல் தீ பற்றி எறிந்தது. தன்னை முழுமையாக இயேசுவுக்கு அர்ப்பணித்த இவர் எதிர்பாராது புற்றுநோயால் தாக்கப்பட்டார். இளம் வயதிலேயே தன் ஓட்டத்தை முடித்து 1912 ஆண்டு பிப்ரவரி மாதம் மகிமைக்குள் பிரவேசித்தார். இன்றைய இந்தியாவில் எழுப்புதல் என்னும் தீயை பற்ற வைக்க ஜான் ஹைடுவை போன்ற இளம் உள்ளங்கள் எழும்பினாலன்றி இந்தியாவிற்கு விடிவு காலம் தோன்றுவது எப்போது? அன்பரே, ஜான் ஹைடுவை போன்று எழுப்புதல் தீ பற்ற வைக்க நீங்கள் ஆயத்தமா? மக்கள் நரகத்தில் விழுவதை தடுக்க வேண்டும். கடவுளுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஆத்துமாக்கள் சேதமடையாது பாதுகாக்கப்பட வேண்டும். இதுவே இவருடைய தரிசனமாக இருந்தது. ஆம் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசுவை அறிந்தவர்கள் ஏற்றுக்கொண்டு இயேசுவின் அன்பிலே உறுதியாக தரித்திருக்க வேண்டும். இயேசுவின் வழியிலே உறுதியாக தரித்திருக்க வேண்டும். அநேகர் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியானால் சத்தியத்தில் நிலைத்திருப்பதில்லை. சத்தியத்தை விட்டு விலகி நடக்கிறார்கள். பேர் கிறிஸ்தவர்களாக வாழுகின்றார்கள். ஆனால் ஜான் ஹைடுடைய தாகமெல்லாம் அறியாதவர்கள் இயேசுவை அறிய வேண்டும். அறிந்து கொண்டவர்கள் இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவரில் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். ஆம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதுதான் அவர்கள் மறுமையில் நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே இப்படிப்பட்ட தாகத்தோடு சிந்தையோடு கூட இவர் அழுது ஜெபித்திருக்கின்றார். அந்த ஜெபம் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை உண்டாயிருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலும் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் அவசியமா இருக்கிறது. இளைஞர்களே, எழும்புங்கள், கிறிஸ்துவுக்காக பிரயாசப்படுங்கள். ஆத்துமா நரகத்தில் தள்ளப்படுவதிலிருந்து மீட்கும்படியான பணியை துரிதமாய் செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம், ஏசாயா 56, 57ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 21, 22 அதிகாரங்கள். இந்த வேத பகுதியிலே வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.